வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் கேட்பரி தாட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் கேட்பரி தாட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் margarine எடுத்திருக்கேன் 850 கிராம், 400 கிராம் கோதுமை மாவு, ஐசிங் சுகர் 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் 2 கரண்டி, வெனிலா. ஓகேவாஸ், நான் கலர் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவாஸ், நான் கேட்பரி சாக்லேட் எடுத்திருக்கேன். ஓகேவாஸ், இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மொதல் நம்ம மகிரினை இதில் சேர்த்துக்கலாம். 850 கிராம் மகிரினு. ஓகேவாஸ், இப்போ பாருங்கள், நான் பட்டர் இது மகிரின் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மகிழியை நல்லா அடிக்கணும். இது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். 50 கிராம் ஐசிங் சுகர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ சீனியும் மகிழியும் நல்லா அடித்தாச்சு. இது கூட நான் ஒரு மூடி எசன் வெண்ணிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ எசன் வெண்ணிலா போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கலர் சேர்க்க போகிறேன். ஓகேவா, நான் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அது தகுந்தப்ப நீங்கள் சேர்த்துக்க. நான் பர்பிள் கலர் எடுக்கிறேன். ஓகேவா, போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு கலர் பத்தலன்னு சொன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு கலர் போட்டுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ கலர் டார்க்காக வேணுமோ டார்க்காக போட்டுங்க, லேசாக வேணுன்னா லேசாக போட்டுக்கங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம நான் 2 கரண்டி கார்ன் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச கையோடு நம்ம இப்போ கோதுமாவு போட போகிறோம். கோதுமாவு போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, முழுசாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கரண்டியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கணக்கான அளவு தரும். அப்போ ரொம்பவும் கோதுமாவை ரொம்பவும் போகாது, ரொம்ப குறவாக இருக்காது, கணக்காக வந்துடும். அதுக்கு தான் நான் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்கிறேன். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்பி போடுங்க. ஏன்னா தாட் கேட்பரி செய்கிறது நம்மளோட மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கணக்காக வரும். ரொம்பவும் அப்படியே ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஓகேவா, இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் பிழைய போகிறோம். ஏன்னா கரண்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, நல்லா வலிச்சு எடுத்துங்க அந்த கரண்டியில் உள்ளதை. ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மாவு நல்லா பிழையணும், சாஃப்டாக வரணும், ரொம்ப கிராஸாக வரக்கூடாது. கிராஸாக வந்துச்சுன்னா பிஸ்கட் சரியாக வராது, கிராஸ் ஆயிரும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா பிழைஞ்சாச்சு. அப்படி தான் இருக்கணும். மாவு பிழையிறப்ப கையில் ஒட்டக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. நான் 400 கிராம் கோதுமை மாவு எடுத்தேன். நான் மிச்ச மாவு இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மிச்சம் இருக்குது. சரிங்களா, அதனால தான் நான் சொல்கிறது எப்பவுமே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
விளையுங்கன்னு. இப்போ மிச்ச மாவு கொஞ்சோண்டு இருக்குது, எடுத்து வச்சுருவோம். இதோட போகணும், இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் மாவு வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க செய்யலாம். அப்படின்னு நான் வந்து இந்த நீட் அச்சு எடுத்திருக்கேன், இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். மாவு அதில் போட்டுட்டு போட்டாச்சு மாவு. நான் வந்து நீட்டாக செய்ய போகிறேன். அதில் வந்து நன்னாஸ் பிஸ்கட்னா உங்களுக்கு தான் தெரியுமா எப்படின்னு சுட்டுறது. நான் இதில் வந்து சாக்லேட் வைக்க போகிறேன். ஓகேவா, செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி வைக்கணும்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். கேட்பரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். கேட்பரியை வந்து நேராக வச்சுட்டு சுற்ற வேண்டியதான். நான் நேராக வைக்கிறேன் பாருங்கள். நேராக வச்சுட்டு அழகாக மடிக்க வேண்டியதான். ஓகேவா, இந்த மாதிரி தான் செய்யணும். செஞ்சுட்டு கொஞ்சம் கூடியாக வெட்டுங்க. மாவை கொஞ்சம் கூடியாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி விடுங்க. இதை இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் வந்து கேட்பரி செய்யணும். ஓகேவா, நான் ஒன்று காமிக்கிறேன். அதே மாதிரி தான். ஓகேவா, செஞ்சாச்சு. அதை வந்து மாவு வந்து இப்படி சுற்றிக்கணும். நம்ம சைட்டில் மாவு வெட்டுறப்போ கொஞ்சம் கூடையாக வெட்டிடுங்க. அப்போ தான் அது கணக்காக வரும். ரொம்ப குறவா வெட்டிட்டிங்களா பிரிஞ்சிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் செய்யணும். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். 150 செல்சியஸு 20 நிமிஷம். வாங்க பேக்கிங் பண்ணலாம். ஓகேவா, இப்போ 5 நிமிஷம் ஆகும். சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க வைக்கலாம். ஓகேவா, 150 செல்சியஸ் 20 நிமிஷம். 15லேருந்து 20 நிமிஷம் வச்சா போதும். இப்போதைக்கு நான் வந்து 15 நிமிஷம் வைக்கிறேன். ஓகேவா, நான் 15 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள் வந்துருச்சு. சுவையான கேட்பரி தாட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.